இந்த 10 ஆண்டுகளாய் நான் படித்து தெரிந்து கொண்ட வகையிலே, ஆய்வு செய்த வகையிலே, என்னுடைய மனோதத்துவத்தை உரசி பார்த்த வகையிலே, இவர்களை போன்றவர்களிடத்தில் பழகி பார்த்த வகையிலே, உலகமெல்லாம் சுற்றி திரிந்து நான் தெரிந்து கொண்ட உண்மை இவர்கள் தனி இனமெல்லாம் கிடையாது. நாம் தமிழ் இனம் என்று சொல்லுகிறோம், திராவிட இனம் என்று சொல்லுகிறோம், ஸ்காண்டினேவிய இனம் என்று சொல்லுகிறோம், ஆங்கிலோ சாக்சன் இனம் என்று சொல்லுகிறோம், ஆரிய இனம் என்று சொல்லுகிறோம். அதுபோல் முஸ்லிம் இனம் என்று ஒரு இனம் இல்லவே இல்லை. முஸ்லிம் என்றால் அர்த்தம் என்னவென்றால் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவன் என்று அர்த்தம், அவ்வளவுதான். முஸ்லிம் என்றால் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவன், இறைவன் சொற்படியே நடப்பவன், அதற்கு மாறு செய்யாதவன், அவ்வளவுதான் அர்த்தம். அந்த இறைவன் யார் என்ற கேள்வியை எழுப்பவே எழுப்பாது இஸ்லாம். முஸ்லிம் அதை எழுப்ப மாட்டான் என்றால் இறைவன் ஒருவன் தான் இருக்க முடியும், அவனுக்கு இணை இல்லை, இல்லை, இல்லவே இல்லை.